Are you preparing for competitive exams? நீங்கள் போட்டித் தேர்வுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது எந்த எக்ஸாமாக வேணா இருக்கட்டும். Let it be IBPS, TNPSC, SBI Clerk, SBI PO, CAT Entrance, CA Foundation Entrance, Staff Selection, TET, CTET, RRB, நர்சிங், இந்த மாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே இங்கிலீஷ் ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட்? ஸோ மினிமம் 50 கொஸ்டின்ஸாவது இங்கிலீஷில் இருந்து கேட்குறாங்க. இவங்க எல்லாரும் என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, எதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா, வேர்பல் எபிலிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கிராமர், ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப், இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வருது. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், வொக்காபுலரி, சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ், எரர் ஸ்பாட்டிங், சம்மரி, பேரா ஜம்பிளிங், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க இல்லையா? ஸோ இந்த வீடியோஸில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் டீட்டெயிலாக பேசிக்லேருந்து நாம் கற்றுக்க போகிறோம், சிம்பிளான தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட. இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. இங்கிலீஷை தப்பு இல்லாமல் பேசணும், எழுதணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், இது வார்த்தை கமிங் வித் லெசன்ஸ். நான் உங்க கோபிநாத். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெசன் நம்பர் 2. ஆல்ரெடி லெசன் 1ல நவுன்ஸை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்தாச்சு, ரைட்? மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் ப்ரொனவுன்ஸ். ப்ரொனவுன்ஸ்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ப்ரொனவுன்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறத ஒரு 10 சிம்பிள் ரூல்ஸா தெரிஞ்சுக்க போறோம். இது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, இங்கிலீஷ்ல தப்பு இல்லாம பேசணும் எழுதணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த டாபிக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுல இருந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிச்சுக்கிட்டே இருக்கும், ரைட்? அதுல முக்கியமான டாபிக் ப்ரொனவுன். அதோட பேர்லயே நவுன் இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் நவுன்ஸ். நவுனுக்கு பதிலா நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ற எல்லாமே ப்ரொனவுன் தான். நவுன்னா பெயர்ச்சொல், ரைட்? ஸோ அதுக்கு பதிலா நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்றோம்? இந்த ப்ரொனவுன்ஸை நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 டைப்ஸா பிரிச்சிருக்கோம். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ், அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், பொசெசிவ் ப்ரொனவுன், பொசெசிவ் அட்ஜெக்டிவ், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிற மேஜர் 5 டைப்ஸா பிரிச்சிருக்கோம். ஸோ சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ங்கிறது சப்ஜெக்ட்ல வரும், ஆப்ஜெக்டிவ்னா ஆப்ஜெக்ட்ல வரும், பொசெசிவ் அப்படின்னா என்ன, ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனான ப்ரொனவுன் ஐ. இது ஆப்ஜெக்ட்ல வந்துச்சுன்னா எப்படி போடுவீங்க? me, right? I bought a book. இது subjective pronoun. A book was bought by me அப்படின்னு சொன்னீங்கன்னா அது objective pronoun. Possessive pronounனா என்ன? Possessive அப்படின்னாலே என்னுடையதுன்னு அர்த்தம், right? So this book is mine அப்படின்னு சொன்னா mineங்கிறது possessive pronoun. Possessive adjectiveனா என்ன? Adjectiveங்கிறது நவுனை பத்தி சொல்றது, right? நவுனுக்கு பக்கத்திலேயே வரும் கிட்டத்தட்ட. So this is my book அப்படின்னு சொல்லும்போது புக்ங்கிறது நவுன். யாருடைய புக்? என்னுடைய புக், my book. அதனால அது possessive adjectiveனு சொல்றாங்க. Reflexive pronoun, myself, நானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது I bought this book myself அப்படின்னு சொல்லும்போது it becomes reflexive pronoun. So இந்த எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் காமன் ப்ரொனவுன் he. அதே நீங்க ஆப்ஜெக்ட்ல வரும்போது him மாறிடும். பொசெசிவ் ப்ரொனவுனா சொல்லும்போது his. This house is his அப்படின்னா இது அவருடைய வீடு, ரைட்? This is his house. So இந்த இடத்துல திரும்பவும் எப்படி ஆகுது? ஹவுஸ்ங்கிறது நவுன், அவருடைய வீடுங்கிறது சொல்லும்போது அது அட்ஜெக்டிவா மாறிடுது. He built this house himself. இந்த வீடை அவரே கட்டினாருன்னு சொல்லும்போது அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா மாறிடுது. Similarly she, அதோட ஆப்ஜெக்ட் her, அதோட possessive pronoun hers. இதுல ஒரு s வரும். This book is hers. இது அவளுடைய புக்னு சொல்லும்போது அது adjectiveஆ மாறிடுது. This is her book. She cooked the food herself. அவளே சமைச்சான்னு சொல்லும்போது it becomes reflexive. Next it. அது ஆப்ஜெக்ட்ல சொல்லும்போது it தான். possessive pronounனா சொல்லும்போது அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம்.
பொசசிவ் அட்ஜெக்டிவா சொல்லும்போது இட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா சொல்லும்போது இட்செல்ஃப். இட்ங்கிறது நமக்கு தெரியும், எப்பவுமே உயிர் இல்லாத ஒரு பொருள் இல்லைன்னா அக்ரிணை விலங்குகளை பத்தி சொல்லும்போது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வி நாம் அப்படின்னு சொல்லும்போது objective pronoun is us, possessive pronoun is ours. This book is ours, எங்களுடையது அப்படின்னு அர்த்தம். This is our book இல்லைன்னா this is our book. ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சொல்லும்போது ourselves அப்படின்னு வரும். இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ், மேல இருக்கிறது எல்லாமே சிங்குலர், இது ப்ளூரல்ங்கிறதுனால SEL VES அப்படிங்கிற ஸ்பெல்லிங்ல வரும். அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாமே ப்ளூரல் தான். they, அதோட அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் them, அதோட பொசசிவ் ப்ரொனவுன் theirs, எஸ் வரும். அட்ஜெக்டிவ் their, themselves அப்படின்னு ப்ளூரல்ல வரும். அண்ட் ஃபைனலி you, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யூங்கிறது சிங்குலரா ப்ளூரலான்னு கேட்டீங்கன்னா அது ரெண்டுமே வரும், ரைட்? சில இடத்துல யூ வந்து சிங்குலரா வரும். யூ ஆர் அட்டெண்டிங் மை கிளாஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா நிறைய பேர் அட்டென்ட் பண்றாங்க. நீங்க என்ன பார்த்து சொல்லும்போது யூ ஆர் டேக்கிங் கிளாஸ் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற யூ வந்து சிங்குலர் ஒருத்தர், ஆனா ரெண்டுலயுமே வெர்ப் வந்து ப்ளூரலா தான் வந்திருக்கு. ஸோ யூவை ப்ளூரலாவே ட்ரீட் பண்ணுவோம். அதோட அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் யூ, அதோட பொசசிவ் ப்ரொனவுன் yours, this book is yours, அதோட பொசசிவ் அட்ஜெக்டிவ் your, அதோட ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் yourself. சில இடத்துல yourself ன்னு வரும், சில இடத்துல yourselves அப்படின்னு ப்ளூரல்ல வரும், டிபெண்டிங் ஆன் தி சென்டென்ஸ். ஸோ இது மேஜரான ப்ரொனவுன் டைப்ஸ். இது இல்லாம இன்னும் சில முக்கியமான டைப்ஸ் இருக்கு. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் சொல்லுவாங்க. this, that, these, those, அது இதுன்னு சொல்றீங்க இல்லையா, அது எல்லாமே ப்ரொனவுன்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இன்ட்ரோகேட்டிவ்னாலே தெரியும், கேள்வி கேட்கறது, ரைட்? क्वेश्चन பண்ற மாதிரி. who is your father, which is your pen. so இந்த மாதிரியான question words யூஸ் பண்றோம் இல்லையா, those are called interrogative pronouns. indefinite pronouns ன்னு சொல்றாங்க. சிங்குலர்ல anyone, everyone, no one, someone, இது எல்லாமே pronouns. indefinite pronounsல plural form few, several, many, all. so there are many students in my class. இந்த இடத்துல manyங்கிறது pronoun. so இதுதான் different types of pronouns. ப்ரொனவுன்ஸை பத்தி தெரியும் போது கண்டிப்பா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பத்தி தெரியணும். என்னோட எல்லா வீடியோலயும் இந்த மென்ஷன் இருக்கும், ஏன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான மெயினான டாபிக். சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு குரூப் பண்ணோம்னா he, she, it, அவன், அவள், அது. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வரும்போது வெர்ப்ல எஸ் இல்லைன்னா es வரும். ஃபார் எக்ஸாம்பிள் he plays cricket, he வந்ததுனால வெர்ப்ல எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதே ப்ளூரல் சப்ஜெக்ட் குரூப் பண்ணும்போது they, we, I and you, இது எல்லாமே ப்ளூரல் சப்ஜெக்ட்கான ரூலை ஃபாலோ பண்ணும். அப்போ வெர்ப்ல எஸ்ஓ இஎஸ்ஓ வராது. ஃபார் எக்ஸாம்பிள் they play cricket daily. ஸோ இந்த கான்செப்டை எப்பவுமே மறக்க கூடாது, எஸ்பெஷலி எரர் ஸ்பாட்டிங். நீங்க பேசும்போதும் எழுதும் போதும் இந்த மிஸ்டேக்ஸ் தான் நிறைய நடக்கும். இப்போ நம்ம ரூலுக்குள்ள போலாம். ரூல் நம்பர் 1, you, Michael and I are responsible for the failure of the project. இது நம்ம யூசுவலா சொல்லுவோம் 2-3 பேரை பத்தி சொல்லும்போது. இதுல இந்த ஆர்டர் வந்து தப்பு. தேர்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் வரணும், செகண்ட் பர்சன் அடுத்து வரணும், அப்புறமா ஃபர்ஸ்ட் பர்சன் வரணும். தேர்ட் பர்சன்ங்கிறது யாரு? யாரோ மைக்கேல், ரைட்? செகண்ட் பர்சன்ங்கிறது யூ, நீ. ஃபர்ஸ்ட் பர்சன்ங்கிறது நான். சோ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும்னா Michael, you and I are responsible for the failure of the project அப்படின்னு வரணும். நம்மள நிறைய பேர் பேசும்போது இந்த மிஸ்டேக் நடக்குது. நானும் என்னோட ஃப்ரெண்டும் பீச்சுக்கு போனோம்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? me and my friend அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா I and my friend அப்படின்னு சொல்லுவோம், which is wrong. my friend and I went to beach அப்படின்னு சொல்லணும். Rule number 2, Raj and me had a heated argument about the current COVID situation. இங்கேயும் ஒரு மிஸ்டேக் இருக்கு. ராஜும் நானும் ஒரு வாக்குவாதத்துல ஈடுபட்டோம்னு சொல்றோம், ரைட்? ராஜுங்கிறது சப்ஜெக்டா வந்திருக்கு, அந்த மீங்கிறது தப்பு. மீங்கிறது ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ரைட்? அப்ப எப்படி வரணும்? ராஜ் and I had a heated argument about the current situation. My father and me discussed about my studies, which is wrong. My father and I discussed அப்படின்னு வரணும். Don't forget this, very very important rule. And rule number 3,
Corona has become very common in India that everyone do not escape from it. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல். ஸோ எவ்ரி ஒன்ங்கிறது ப்ரொனவுன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்ரி ஒன், சம் ஒன், நோ ஒன், இது எல்லாமே சிங்குலர். டோன்ட் ஃபர்கெட் தட். அதுல ஒரு சின்ன எரர் இருக்கு. ரெண்டு சம் ஒன் போட்டிருக்கோம், அது நோ ஒன் ஆக்சுவலி. ஸோ எவ்ரி ஒன், சம் ஒன், நோ ஒன், இது எல்லாமே சிங்குலர் தான். everyone are attending my class அப்படின்னு நான் சொன்னேன்னா தப்பு. everyone is attending my class because everyone is singular. So answer எப்படி இருக்கணும்? Corona has become very common in India that everyone does not escape from it. ஏன் சார் does not வரணும்? நம்ம ஆல்ரெடி சப்ஜெக்ட் verb agreementsல ஆல்ரெடி வீடியோஸ்ல பார்த்திருப்போம், ரைட்? டஸ்ங்கிறது தான் சிங்குலர் verb, doங்கிறது plural verb. அதனால தான் everyone பக்கத்துல does அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்கோம். Next, rule number 4. My garden gives more fruits than he. அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னோட கார்டன் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்குது, அவனோட கார்டன் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு வரணும் சென்டென்ஸ். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கோம்? கார்டனையும் அவனையும் கம்பேர் பண்ணிருக்கோம். ஸோ கம்பேரிசன்ல ராங் இருக்கு. பொசசிவ் ப்ரொனவுன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ மை கார்டன் கிவ்ஸ் மோர் ஃப்ரூட்ஸ் than his garden அப்படின்னு நார்மலா சொல்லுவோம். his garden சொன்னீங்கன்னா அது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவா மாறிடும். சோ நீங்க his அப்படின்னு சொன்னீங்கனாலே கரெக்ட் தான். இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருந்ததுன்னா வீடியோக்கு முன்னாடி போய் அந்த டேபிள்ல பாருங்க, உங்களுக்கு புரியும். பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்ல இந்த his அப்படிங்கிற ப்ரொனவுனை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 5. I went to my office very early but could not meet either of my 3 colleagues. ஸோ இந்த ஈதர் நீதர்ங்கிறது நம்ம ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் அதை எய்தர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஐ எம் கம்ஃபர்டபிள் ப்ரொனவுன்சிங் இட் இஸ் ஈதர். ஸோ இட்ஸ் அப் டு யூ. இப்போ என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா, ஈதர் இல்லைன்னா நீதர்னு சொல்லும்போது அது ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இங்க நீங்க 3 கொலீக்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஈதர்ங்கிறது தப்பு. தி கரெக்ட் ஆன்சர் ஷுட் பி ஐ வென்ட் டு மை ஆஃபீஸ் வெரி ஏர்லி பட் குட் நாட் மீட் எனி ஆஃப் மை 3 கொலீக்ஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். சோ ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது தான் ஈதர் இல்லனா நீதர் யூஸ் பண்ணணும். ரூல் நம்பர் 6. My friend, a writer, has sent me 3 stories of her. என்னோட ஃப்ரெண்ட், அவங்க ஒரு ரைட்டர், எனக்கு ஒரு 3 ஸ்டோரிஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய 3 ஸ்டோரிஸ். இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு? திரும்பவும் பொசசிவ் ப்ரொனவுன் தான். அவங்களுடைய 3 ஸ்டோரிஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? My friend, a writer, has sent me 3 stories of hers அப்படின்னு வரணும். ஏன்னா ஹரோட பொசசிவ் ப்ரொனவுன், she வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அதோட அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் her, அதோட பொசசிவ் ப்ரொனவுன் hers. அந்த டேபிளை திருப்பி ஒரு தடவை ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் ஒன். He himself hurt during the fight. சண்டை போடும்போது அவரையே ஹர்ட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றோம். ஸோ இதோட ரூல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப், அதுக்கப்புறமா தான் ப்ரொனவுன் இருக்கணும். அதுதான் ரூல். அப்போ இது எப்படி நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணுவீங்க? He hurt himself during the fight. ஸோ அந்த வேர்புக்கு அப்புறமா தான் அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை நீங்க பிளேஸ் பண்ணணும். நிறைய பேர் பேசும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆரம்பிப்பாங்க மை செல்ஃப் கோபிநாத் நாராயணன், which is wrong. ஆரம்பிக்கும் போது மை செல்ஃப்னு வரவே கூடாது, ரைட்? ஸோ அது கடைசியில தான் வரணும் எப்பவுமே, இல்லைன்னா வேர்புக்கு அப்புறமா தான் வரணும். அதனாலதான் அந்த சென்டென்ஸ் தப்பு. ஐ அம் கோபிநாத் இல்லைன்னா மை நேம் இஸ் கோபிநாத், திஸ் இஸ் கோபிநாத், இதுல எது வேணா கரெக்ட். பட் மை செல்ஃப் அப்படின்னு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கவே கூடாது. பிகாஸ் இட்ஸ் a reflexive pronoun. அது வேர்புக்கு அப்புறமா தான் வரும். ரூல் நம்பர் 8. Every man and every woman were asked to cast their oaths without fail. So இந்த இடத்துல every man and every woman சொல்லும்போது சிங்குலர், இது ரெண்டுமே சிங்குலர், ரைட்? ஈச், எவ்ரி, இது எல்லாமே சிங்குலர். அப்போ அது கூட வர வேர்பை பாருங்க, வேர்னு வந்திருக்கு, which is wrong. Every man and every woman was asked to cast their oaths without fail. So இந்த ரூல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம். நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. Rule number 9. Raju is one of the tallest boys who has played basketball. So நிறைய டாலான பாய்ஸ் இருக்காங்க, அதுல ராஜுவும் ஒருத்தன். அவன் பாஸ்கெட் பால் விளையாண்டுருக்கான். இதுதான் சென்டென்ஸ். ராஜுங்கிறது சிங்குலர், ரைட்? இந்த இடத்துல சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட்ல தான் தப்பு இருக்கு. The correct answer should be Raju is one of the tallest boys who have played basketball.
சார் ராஜுங்கிறது சிங்குலர் ஒருத்தர், அப்படியே சார் verb வந்து ஹேஸ்ல இருந்து ஹேவா மாறுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹேவ்னா ப்ளூரல் verb. The point is இதுல ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கொடுத்திருக்காங்க who அப்படிங்கிறது. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ங்கிறது ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்றதுக்கு யூஸ் ஆகும். who, what, where, which, whom இது எல்லாமே ரைட். நீங்க சிம்பிளா என்ன பண்ணணும்னா இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு முன்னாடி இருக்கிற நவுனை செக் பண்ணுங்க. பாய்ஸ் சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். அப்ப வெர்பும் ப்ளூரல் தான். So Raju is one of the tallest boys who have played basketball. So ராஜுவை கன்சிடர் பண்ணாதீங்க. அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நவுனை பாருங்க, அது சிங்குலரா ப்ளூரலா? டிபெண்டிங் ஆன் இட் டிசைட் யுவர் verb. இந்த இடத்துல பாய்ஸ்ங்கிறது ப்ளூரல், அதனால என்னோட வெர்பும் ப்ளூரலா மாறிடுச்சு. And the final rule, let he and she discuss the issue and solve their problems. இத படிக்கும்போது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது இல்லையா? So let வந்தாலே objective pronoun தான் வரணும். So the correct answer is let him and her discuss the issue and solve their problems. அவனும் அவளும் அவங்களோட ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கிட்டோம். let வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ற எல்லா சென்டென்ஸ்லயுமே pronoun வந்து அப்ஜெக்டிவா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் let me ask you a question அப்படின்னு தானே கேட்போம். let I ask you a question கேட்க மாட்டோம், ரைட்? So இது வரைக்கும் நம்ம 10 simple rules pronouns பத்தி பார்த்திருக்கோம். சில practice questions உங்களுக்காக. இது வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இந்த questionsலாம் ரிப்பீட் ஆயிருக்கு. One must be honest in doing his duty. இதுல oneங்கிறது pronoun, his duty, hisங்கிறது pronoun, right? So இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, என்னன்னு யோசிச்சுட்டு இருங்க. The headmaster of the school was angry when he saw all the boys fighting with each other. So each other, eachங்கிறது ஒரு pronoun, heங்கிறது pronoun. இங்க தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கு. Your problem is not bigger than me. Possessive pronounல தப்பு இருக்கு. நம்ம ஆல்ரெடி இதே டைப் ஆஃப் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். After I went abroad, I and my mother saw less of one another. So I and my mother இந்த இடத்துல தப்பு இருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். I hope you found the answer. வாங்க செக் பண்ணலாம். One must be honest in doing his duty. இந்த ரூல் நம்ம பார்க்கல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். ஒரு சென்டென்ஸ் நீங்க ஒன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா த்ரூ அவுட் த சென்டென்ஸ் நீங்க அதே ப்ரொனவுனை தான் ஃபாலோ பண்ணும். புதுசா his, her, they அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணவே முடியாது. So one must be honest in doing one's duty. Possessive, right? So இந்த இடத்துல one'sங்கிறது possessive denote பண்றதுக்காக s வந்திருக்கு. So throughout the sentence one தான் வரணும். So don't forget this. The headmaster of the school was angry when he saw all the boys na plural fighting with each other. Each other na ரெண்டு பேருக்கு நடுவுல. So இந்த இடத்துல தான் தப்பு இருக்கு. அப்ப என்ன வரணும்? When he saw all the boys fighting among themselves. அவங்களுக்குள்ள சண்டை போடுறத பார்த்து ஹெட்மாஸ்டர் கோவப்பட்டாரு அப்படிங்கறத கரெக்டான சென்டென்ஸ். Your problem is not bigger than me. So இங்க ப்ராப்ளத்தையும் மனுஷனையும் கம்பேர் பண்றாங்க, which is wrong. இங்க possessive pronoun. Your problem is not bigger than mine அப்படின்னு சொல்லுவோம். இல்லனா your problem is not bigger than my problem அப்படின்னு சொல்லலாம். And the last one, after I went abroad, I and my mother saw less of one another. So நான் abroad போனதுக்கு அப்புறம் என்னோட அம்மாவும் நானும் ரொம்ப கம்மியா தான் பார்த்துக்கிட்டோம்னு சொல்றாங்க. So நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், first third person, அப்புறம் second person, அப்புறம் first person. After I went abroad, my mother and I saw less of one another is the right one. So இதுதான் pronouns பத்தின பேசிக்கான நாலேஜ், பேசிக்கான ரூல்ஸ். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். Thank you so much for watching this video. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll see you again with a different class. Thank you.